வணக்கம். நான் உங்க நிகிபாலா பேசுறேன். இன்னைக்கு நம்மளோட தலைப்பு அப்படின்றது ஒரு சுவாரஸ்யம். என்னன்னா, புதிதா வந்திருக்கிற அதாவது புதிதா இயக்கத்த கிரியேட் பண்றேன். நான் வந்து தனியா கட்சி ஆரம்பிக்க போறேன். மக்களுக்கு தமிழக மக்களுக்கான ஒரு தலைமைய வந்து நான் குடுக்க போறேன் அப்படின்ட்டு திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் வந்து பிஜேபியிலேருந்து பிரிஞ்சு வந்திருக்காரு. அவருடைய வாழ்க்கை வரலாறு எல்லாத்துக்குமே தெரியும். அவர் என்ன பயணம் பண்ணாரு, எங்க ஒர்க் பண்ணாரு, இப்ப எங்க இருக்கிறாரு, எத்தன வருஷம் இருந்தாரு, அவரோட ஆளுமை என்ன, அவரோட திறமை என்ன அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு அறிமுகமான பரிச்சயமான மனுஷன் தான். அதுல எந்த குறைபாடும் இல்ல. தனித்திறமை உள்ளவரு. இன்னைக்குமே வந்து மீடியாவ வந்து டைரக்ட்டா ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்றதுல அதாவது தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள்ல இருக்கிற குறிப்பிட்ட நம்பர் தான் சொல்ல முடியும். அந்த மாரி இருக்கிறது தான் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்களும். எனக்கு தெரிஞ்சு சீமான் அண்ணன், அத விட்டா அண்ணாமலை அண்ணன். இந்த 2 பேர் தான் வந்து மீடியாவ டைரக்ட்டா ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்றவங்க. மத்தபடி வந்து எல்லாமே வந்து கட்சி சார்பா கேள்வி கேட்டா பதில் சொல்லுவாங்க. ஆனா இவங்க தன்னோட விஷயத்தையும் சொல்லுவாங்க. கேள்விக்கு தெளிவான பதிலும் சொல்லுவாங்க. இப்படி கேளுங்க, யார்கிட்ட போய் கேட்கணும், அவங்கள்ட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி மூஞ்சில அடிச்ச மாரி சொல்லுவாங்க. இந்த திராணி வந்து இவங்களுக்கு மட்டும் தான் இருக்குது. அதுல அண்ணாமலை அண்ணன் வந்து தனித்திறமை உள்ளவர் தான். அது எந்த குறைபாடும் இல்ல. நாங்க அவர பத்தி குறை சொல்றதுக்காக இந்த வீடியோ பண்ணல. ஆனால் அவரு தன்னைத்தானே ஒரு சுய பரிசோதனை செஞ்சு கொள்ள வேண்டிய அவசியத்திலேயும், கட்டாயத்திலேயும் இருக்கிறார்ன்றது உண்மையான ஒரு விஷயம். நாட்டுல நெறைய கட்சிகள் வந்துருச்சு. மக்கள் வந்து ஒவ்வொரு கட்சியையும் எதிர்பார்த்து மாற்றத்தை நோக்கி போறேன், போறேன், போறேன்னு சொல்லி நெறைய முட்டாள்தனமான வேலைகள செஞ்சு, இன்னைக்கு நாடு படுகொலியில போயிட்டு இருக்குது. அது அது ஒரு கான்செப்ட் போயிட்டு இருக்குது. ஆனா அண்ணாமலையின் கட்சிக்கு ஆரம்பிச்ச பிறகு அவரு வந்து ஆப் ஒண்ணு ரெடி பண்ணி குடுத்திருந்தாரு. அந்த ஆப்ல வந்து என்ட்ரி பண்றவங்களோட லிஸ்ட் அவுட் பார்த்தா, இன்னைக்கு வந்து ஒரு 18 ஆல்மோஸ்ட் 20,00,000 பேர் வந்திருக்காங்க அந்த மாரி கான்செப்ட். பட் இந்த 20,00,000 பேருன்றது முழுமையா அப்படிலாம் இல்ல. 10% கூட அப்படி கூட இல்ல. அத விட கம்மியா தான் இப்ப இருக்குது. இந்த 20,00,000 பேர வந்து உறுப்பினர் அப்படின்றது மிக குறைவான விஷயம். இது நாங்க அதாவது அண்ணாமலை அண்ணனுடைய டீம்ல வந்து நான் எதிர்பார்த்த விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு 70,00,000 80,00,000 போகும்னு எதிர்பார்த்தேன். அவங்களோட உறுப்பினர் சேர்க்கையில வந்து அந்த அளவுக்கு ரேஞ்ச்ல போகும்னு எதிர்பார்த்தேன். பட் இப்போ வரைக்கும் அந்த ரேஞ்ச் போகல. அதுல வந்து கொஞ்சம் கூட இன்னும் பேலன்ஸ் பண்ண முடியல. நார்மலா ஒரு தொகுதிக்கு எவ்வளோ பேர் வேணும்? 6 தொகுதியிலேருந்து ஒரு எம்பி. அந்த எம்பிக்கு எத்தனை ஓட்டு இருக்கும்? அந்த ஓட்ல வந்து எவ்வளோ வேணும்? அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. இப்ப ஒரு 20,00,000 பேர் உங்களுக்கு வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சராசரியா ஒரு 50,000 40,000 அந்த ரேஞ்சில தான் உங்களுக்கு வந்து பதிவாயிருக்கு ஒரு தொகுதியில அப்படின்னு சொல்லி ஒரு மாவட்டத்தில கணக்கு பண்ணிக்கலாம். இது வந்து எந்த அளவுக்கு பத்தும் அப்படின்னு சத்தியமா பத்தாது. நிச்சயமா பத்தாது. ஓகே. இதுக்கப்புறம் உங்களோட கொள்கைகள், உங்களோட செயல்பாடுகள், அப்புறம் மக்கள வந்து மீண்டும் வந்து உங்களோட வழியில கொண்டு வரதுக்கு நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா, மிஞ்சி போனா இன்னும் ஒரு 5லருந்து 10,00,000 பேர் கொண்டு வரலான்றது கான்செப்ட். அப்ப இதுக்கு மேல அப்படின்னா என்ன பண்ண போறீங்க? அப்ப உங்களோட சுய பரிசோதனை என்ன மாரி இருக்கும்? உங்களோட கட்சிய வந்து வளர்க்கறதுக்கான பரிணாமங்கள் நீங்க என்ன பண்ண போறீங்கன்றதுல நீங்க கொஞ்சம் தீவிரம் காட்டணும். நீங்க கொஞ்சம் அரசியல் அமைப்புல வந்து பக்குவமானவர் தான். அதுல குறை சொல்ல முடியாது. ஆனால்